கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு உங்களோடு இருக்க போகுது. அவருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே இருந்து பாதுகாக்க போகுது. ஏனென்றால் சுகமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கிறதாம். துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து கனி தர போகுது என்பதை தேவன் இன்றைக்கி ஒரு அடையாளமாக உங்களுக்கு சொல்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏனென்னா விடியற்கால வெளுப்பு எப்படி ஒரு பிரகாசமாக இருக்குதோ, ஒரு மகிமையாக இருக்குதோ, அப்படியாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் எழும்பும். இருள் மறைந்து போகும். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏனென்றால் உங்கள் நீதி உங்கள் முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். முன்னும் பின்னும் நீங்கள் செய்கிற நற்காரியங்களுக்கு முன்னால் ஆண்டோடைய மகிமை பின்னால், இப்படி ரெண்டுமே சேர்ந்து வழிநடத்தும் பொழுது உங்கள் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர் கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாத்து நடத்துகிறதா இருக்க போகிறது. நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு விசுவாசமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றைய நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் மிகவும் திரளாக இருக்க போகுது. காரணம், உங்கள் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கிறது. நீங்கள் துளிர்த்து இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.